ஒரு நாள் அரசவைக்கு 2 குற்றவாளிகளை கூட்டிட்டு வராங்க. அரசர் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அமைச்சர் சொன்னாரு, ஒருத்தன் நேத்து நைட்டு நம்மளோட அரண்மனைக்கே திருட வந்துட்டான் அரசே. இன்னொருத்தன் நேத்து ஊருக்குள்ள புலி வருது அப்படின்னு பொய் சொல்லி நேத்து எந்த வேலையுமே செய்ய விடாம விவசாயத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அரசர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒருத்தருக்கு 100 சவுக்கடியும் இன்னொருத்தருக்கு 1000 சவுக்கடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு. அமைச்சர் கேட்டாரு, யாருக்கு 100 சவுக்கடி யாருக்கு 1000 சவுக்கடி கொடுக்கணும் அரசே அப்படின்னு கேட்டாரு. அரசர் சொன்னாரு, நம்மளோட அரண்மனைக்கு திருட வந்தவனுக்கு 100 சவுக்கடி கொடுங்க, நேத்து ஊரெல்லாம் போய் சொன்னவனுக்கு 1000 சவுக்கடி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அமைச்சர் அப்படியே யோசிச்சுட்டு அரசர் கிட்ட கேட்டாரு, அரசே இவன் நம்மளோட அரண்மனையே திருட வந்திருக்கான், அவனுக்கு வெறும் 100 சவுக்கடி கொடுக்க சொல்லிட்டு ஒரு சின்ன பொய் சொன்னவனுக்கு போய் 1000 சவுக்கடி கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு அமைச்சர் கேட்டாரு. அதுக்கு அரசர் சொன்னாரு, இவன் என்கிட்ட இருக்க பொற்காசுகளை திருடிட்டு போயிட்டு இருந்தா கூட கொஞ்ச நாள்ல அதை நான் சம்பாரிச்சிருப்பேன். ஆனா அவன் நேத்து ஊரெல்லாம் போய் சொல்லி எந்த வேலையும் செய்ய விடாம விவசாயிகளோட வேலையையும் கெடுத்துட்டான். நேத்து அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நாள் வேலை கெட்டுச்சு, அவங்களோட நேரம் முழுக்க வீணா போச்சு. இந்த கதையில இருக்க அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட காசு பணம் இது எது இருந்தாலும் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம அதை சம்பாரிச்சுக்கலாம். ஆனா டைம் மட்டும் போச்சுன்னா அதை திருப்பி நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. அதனால காலம் இருக்கும் போதே நமக்கான தேவையை நாம தான் பூர்த்தி பண்ணிக்கணும். போன வருஷம் நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, ஆனா நிறைய விஷயங்களை பண்ண முடியாம போயிருக்கும். அதனால இன்னைய வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கவலையே வேணாம், கடவுள் நமக்காக இன்னும் ஒரு வருஷத்தை கொடுத்திருக்காரு. உங்களுக்கான டைமா மாத்திக்கிட்டு உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த நியூ இயர்ல இருந்து அடுத்த நியூ இயர் வரைக்கும் நம்ம கண்டினியூஸா நம்மளோட சேனல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரிஸா போட போறோம். அதை நீங்க எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.